ஆக்ரா ரயில் நிலையத்தில் சூட்கேஸில் உடல் பாகங்கள் சிக்கியதை தொடர்ந்து கூடுவாஞ்சேரியில் பிரியாணி அண்டாவில் மனிதக்கறி கண்டுபிடிக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் குறித்து விசாரணையை தீவிரமாக்கியிருக்கும் தமிழக தனிப்படை போலீசார் அசாம் விரைந்தது குறித்து விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் சோலமன். ஆக்ரா ரயில் நிலையத்திற்கு கடந்த 5ஆம் தேதி வந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் அதில் ஒரு சூட்கேஸில் சடலமானது கிடைக்கப்பட்டது. இந்த சம்பவமானது பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில் இந்த சடலம் எங்கிருந்து வந்தது, இந்த சூட்கேஸ் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் உத்தரப்பிரதேச போலீசார் முதற்கட்ட விசாரணையை துவங்கினர். குறிப்பாக அந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலானது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து வந்ததால் இந்த வழக்கானது தமிழ்நாட்டிற்கு திரும்பியது. குறிப்பாக உத்தரப்பிரதேச போலீசார் தமிழ்நாடு ரயில்வே போலீசாரோட உதவியுடன் தீவிரமாக விசாரணையை துவங்கினர். குறிப்பாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு மேற்கொண்ட போது அதில் ஒரு காதல் ஜோடி இந்த சிவப்பு நிற சூட்கேஸை கொண்டு வந்து அவர்கள் தான் அந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் விட்டுட்டு அதன் பின்னர் அவர்கள் பூங்கா ரயில் நிலையத்திலிருந்து கூடுவாஞ்சேரி வரை செல்வது அந்த சிசிடிவி காட்சிகளில் பதிவாகி இருந்தது. மொத்தம் 350க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ரயில்வே போலீசார் தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டதில் அந்த 2 நபர்களும் குறிப்பாக கூடுவாஞ்சேரி பகுதிக்கு தான் விரைந்திருப்பது தெரிய வந்திருக்குது. இதனை அடுத்து தொடர்ச்சியாக போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் இந்த விசாரணையில் கூடுவாஞ்சேரியில் இருக்கக்கூடிய மசூதி தெருவில் இருக்க ஒரு வீட்டில் இருந்து தான் அந்த 2 காதல் ஜோடிகளும் சென்றதும் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து அந்த வீட்டிற்கு சென்ற கூடுவாஞ்சேரி போலீசார் அந்த வீட்டின் உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது தான் காவல்துறைக்கு மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குறிப்பாக ஒரு பெண்ணோட உடலானது அங்கு வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய உடல் பாகங்களை அவர்கள் துண்டு துண்டாக வெட்டி அதனை டபரால போட்டு அதனை பிரியாணி செய்ய இவர்கள் திட்டமிட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து அந்த டபராவை தற்போது தடயவியல் துறைக்கு போலீசார் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த கொலை சம்பவமானது ஆகஸ்ட் 2 அல்லது 2ஆம் தேதிகளில் நடந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொடூரமான கொலைக்கு காரணம் என்ன என்று போலீசாரோட முதற்கட்ட விசாரணையில் இது தகாத உறவின் காரணமாகத்தான் இந்த கொலை நடந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதுவும் இந்த இறந்த நபர் ஒரு பெண்மணி என்பதும் அவர் ஹைத்தூன் நிஷா என்பதும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் அந்த தப்பி ஓடிய காதல் ஜோடி அஸ்கர் அதே போன்று பகமதி மாஜி என்ற 2 நபர்களும் தெரிய வந்திருக்கிறது. இந்த 2 நபர்களும் எங்கே தப்பி சென்றிருக்கிறார்கள் என்பது குறித்து தான் தற்போது போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாகத்தான் அசாம் மற்றும் ஒடிசா ஆகிய இடங்களுக்கு தனிப்படையானது விரைந்திருக்கிறது. மொத்தம் 4க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த கொடூரமான கொலையை செய்த அந்த காதல் ஜோடியை கைது செய்வதற்கான முனைப்புல போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். எதற்காக இந்த கொலை நடந்தது என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க முடியும். குறிப்பாக தகாத உறவின் காரணமாக இந்த கொலை நடந்திருப்பதாக காவல்துறையினோட முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தாலும் அந்த காதல் ஜோடியை கைது செய்த பின்னர் தான் முழுமையான காரணம் குறித்து தெரிய வரும். தகாத உறவின் காரணமாக இந்த கொலை அரங்கேறியதா அல்லது பணத்திற்காக ஏதேனும் கொலை அரங்கியதா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் தற்போது போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். அதே போன்று இந்த பிரியாணி சமைக்கும் அளவிற்கு கொடூரமாக கொலை செய்யக்கூடிய காரணம் என்ன என்பதும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்கப்பட வேண்டும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.